ஹாய் ஹாய், வெல்கம் டு ஜஸ்ட் இமேஜின். இன்னைக்கு நாம கனவு பற்றின ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 23 வயசு இருக்கிற ஒரு பையன் ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தானா. அப்போது அந்த ரோட் சைடில் பேலஸ் மாதிரி பெருசாக ஒரு ஷாப் ஒன்று அவன் பார்த்தானா. உள்ளே போய் என்னதான் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனானா. அங்கே போய் பார்த்தா அது ஒரு பெரிய கிளாக் ஷாப்பான். ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா கிளாக்ஸுமே இருந்துச்சான். அந்த கடையில் இல்லாத டிசைன்ஸே இல்லையாம். ஷாப்லேயும் செம்ம கூட்டமாக இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே அவனுக்கும் அதே மாதிரி ஷாப் வச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சான். ஸோ இவன் அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டானா, எனக்கு உங்கள் கூட ஒரு 5 minutes பேசணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டானா. அதுக்கு அவரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாராம். எனக்கும் உங்களை மாதிரியே ஒரு பெரிய கிளாக் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் எனக்கும் இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டானா. அதுக்கு அவர் கேட்டாரா, ரீசெண்டாக உனக்கு ஏதாவது கனவு ஏதாவது வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு இவன் சொன்னானா, ஆமாம் ஆமாம் வந்துச்சு, லாட்ரியில் எனக்கு வந்து 5 lakhs விழுந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், சரி ஓகே நீ இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் வா, அப்புறமா நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாராம். இவனும் அடுத்த மாதமே டான்னு அந்த டேட்டுக்கு வந்து நின்னானா. இவர் திருப்பியும் அதே கேள்வியை கேட்டாராம், உனக்கு ஏதாவது கனவு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் மறுபடியும் வந்துச்சு, எங்கள் பாட்டி இறந்து போன மாதிரி கனவு கண்டேன். அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி எனக்கு 3 கோடி ரூபாயில் உயில் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வானா. உடனே இவர் சரி நீ ஒரு 3 மாதம் கழிச்சு வா, அப்புறமா நம்ம பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பி வச்சுருவாராம். இவன் ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பியும் வருவானா அவரை பார்க்குறதுக்கு. அவரை பார்த்த உடனே இவனே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சார் எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஸ்டார்ட் பண்ணுவானா. அது என்ன கனவுனா, நான் ஒரு கிளாக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே மணி வந்து சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் மட்டும் கிளம்பாமல் நான் ஒரு கிளாக்கை வந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னால் வந்து கிளம்புறதுக்கும் முடியல, கிளம்புறதுக்கு மனசே வரல. அந்த கிளாக்கே தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைம் வந்து ஃபாஸ்ட்டாக 6 o'clock 7 o'clock 8 o'clock அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட் நைட்டே ஆயிடுச்சு. அப்போ கூட எனக்கு வந்துட்டு அங்கே வெளியே போகணும் அப்படி தாட்டே இல்லாமல் நான் வந்து அந்த கிளாக்கை ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு வந்துட்டு அந்த கிளாக்ல இருக்க முள் எல்லாமே வந்து தங்கமாக மாறிச்சு. அந்த கிளாக்ல இருந்த நம்பர்ஸ் எல்லாமே டைமண்டாக மாறிட்டே வந்துச்சு. என் கையில் இருந்த கிளாக் அப்படியே ஃபுல்லாகவே வந்து கோல்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவை சொல்லி முடிச்சானா. அப்போ அந்த ஓனரோட ஃபேஸில் ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சான். அப்போ அந்த ஓனர் சொன்னாராம், இப்போ நான் உனக்கு இந்த கிளாக்கை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லித்தரேன், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டாராம். நமக்கு லட்சியம்னு ஒன்று இருந்தால் அதை அடையணுங்கிற தாட் 24 hours நம்ம மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கனவுலையும் அதுதான் வரணும். அதாவது டே அண்ட் நைட் யார் ஒருத்தர் அவங்களோட பேஷனை பற்றி நினச்சிக்கிட்டோ அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அதை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம அப்துல் கலாம் சாரும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லிட்டு போனாங்க. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் தான் அது லட்சியம். இவ்வளோ நேரம் என் ஸ்டோரியை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பை, டேக் கேர்.